அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி மிக சக்தி வாய்ந்த ஒரு பெண் சித்தரை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். ஆம், உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பெண் சித்தர் ஜீவ சமாதிக்கு சென்று ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செய்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அது உங்களை விட்டு விலகும். அதே போல் கேட்டதை சூட்சம ரூபத்தில் வந்து பதில் சொல்லும் ஒரு பெண் சித்தர் ஜீவ சமாதி கோவிலை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். அமாவாசை, பௌர்ணமி என்ற நாட்களில் ஒரு விதமான குழந்தை அழும் சத்தம் ஒன்று அங்கே எழுகிறது. அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு கோரிக்கை வைத்தால், உதாரணமாக எங்கள் கடன் தீர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் அது ஜீவ சமாதியின் உள்ளே இருந்து ததஸ்து நடக்கட்டும் என்ற ஒரு குரல் ஒலிக்கிறதாம். ஆம், அப்படி ஒரு சக்தி வாய்ந்த, பயங்கர சக்தி வாய்ந்த ஒரு ஜீவ சமாதியை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். முதலில் இந்த ஜீவ சமாதி எங்கே இருக்கிறது அதை பற்றி பார்த்து விடுவோம். இது பாண்டிச்சேரி மாநிலம் அருகே கண்டமங்கலம் என்ற இடத்தில் இந்த ஜீவ சமாதி இருக்கிறது. நீங்கள் பாண்டிச்சேரி கண்டமங்கலத்தில் குருசாமி அம்மையார் என்ற ஒரு ஜீவ சமாதி இருக்கிறது. இந்த ஜீவ சமாதியில் தான் இந்த பெண்ணின் ஜீவ சமாதி அமைந்திருக்கிறது. அந்த அம்மாவின் பெயர் குருசாமி அம்மையார் ஆவார். இவரது ஜீவ சமாதி தான் இந்த அமானுஷங்களை நிகழ்த்தி வருகிறது. இந்த கோவிலை பொறுத்தவரை இது ஒரு மிகப்பெரிய ஜீவ சமாதி ஆகும். இந்த ஜீவ சமாதி கோவிலில் கடுமையான பிரச்சனைகள் உள்ளவர்கள், உதாரணமாக செய்வினை, பேய், பிசாசு, காற்று, கருப்பு, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆபத்தான ஒரு உயிரே போகும் நிலை இருந்தாலும் கூட இந்த கோவிலுக்கு நீங்கள் சென்று வழிபட்டு அங்குள்ள ஜீவ சமாதிக்கு, அதாவது குருசாமி அம்பாளுக்கு ஜீவ சமாதியின் வைக்கப்பட்டிருக்கிற சிலை மீது உங்கள் கைகளாலே நீங்கள் மிளகாயை அரைக்க வேண்டும். அதை அரைத்த பின்பு அதை முழுமையாக அபிஷேகத்திற்கு சேர்ப்பார்கள். இங்கு நடப்பது முழுக்க மிளகாய் அபிஷேகம் மட்டுமாகும். அப்படி நீங்கள் கையால் அரைத்து கொடுத்த மிளகாய் அபிஷேகத்தை அவர்கள் அந்த அபிஷேகத்தை சேர்த்து விட்டால் உங்களை பிடித்திருக்கக்கூடிய பெல்லி, சூன்யம், விவகாரம் அனைத்தும் தூளாக அமைந்து மாறிவிடும் என்பது ஐதீகமாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் திருமணம், குழந்தை என எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் பிரச்சனை எதுவாக இருக்கும், உள்ள வழக்காக இருக்கலாம், நிலம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், பணவரவு பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இந்த ஜீவ சமாதி அமர்ந்து நீங்கள் தியானம் செய்து கொண்டிருக்கும்போது ஒரு விதமான உங்கள் காதில் ததஸ்து என்ற ஒரு மந்திரம் ஒலிக்குமாம். ததஸ்து என்பது என்ன அர்த்தம் என்றால் அப்படியே ஆகட்டும், நடக்கட்டும் என்பது அதற்கான விளக்கமாகும். அப்படி நீங்கள் உண்மையான பக்தியும் சரியான தியானமும் செய்தால் நடக்கட்டும் என்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உத்தரவு இந்த கோவிலில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அம்பாள் ஜீவ சமாதியாக இருந்தாலும் கூட இன்னும் கூட அவரது ஆத்மா, அவரது சக்தி குறையவே இல்லை என்பது தான் இங்குள்ள மிகப்பெரிய ரகசியமாகும். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் குரு பூஜை நாளில் இங்கு ஒரு பயங்கர விதமான ஒரு குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். சலங்கை சத்தம் கேட்பது போல, ஒரு குழந்தை சிரிப்பது போல, இப்படி பல அமானுஷங்கள் இந்த கோவிலில் நடைபெறும். அது மட்டும் தானா என்றால் இல்லை, இன்னும் பலவிதமான அதிசயங்கள் இந்த கோவிலில் இருக்கிறது. இந்த கோவிலில் சென்று வேண்டிக் கொள்வார்கள். அந்த மிளகாய் அரைத்து அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்வார்கள். அபிஷேகம் செய்த பின்பு அந்த எவ்வளோ மிளகாய் அரைத்தாலும் அந்த கைகள் நமக்கு எரிச்சல் தருவதில்லை. நிறைய இடங்களில் நம்ம சும்மா சாதாரணமாக வீட்டில் மிளகாய் அரைத்தால் கூட நம்ம கை எரியும், நம் கையை கழுவி விட்டாலும் கூட கண்களெல்லாம் எரியும். இது போன்ற விஷயம் நம்ம வீட்டிலே இருக்கும். ஆனால் இங்கு பக்தர்கள், நிறைய நண்பர்கள் நம்ம பழைய காலத்து முறைப்படி ஒரு அம்மிக்கல் வைத்து நிறைய அரைக்கிறார்கள். அப்படி அரைக்கும்போது அவர்கள் கையும் எரிவதில்லை, கண்களும் எரிவதில்லை. அந்த மிளகாய் அபிஷேகம் செய்யும்போது எந்த ஒரு எரிச்சலும் இல்லை. இதுதான் இங்கு உள்ள அதிசயமாக இருக்கிறது. இது மிக சக்தி வாய்ந்த ஒரு ஜீவ சமாதியாகும். வாழ்க்கையில் சென்று வழிபடுங்கள், நலமுடன் நீங்கள் வாழுங்கள். இந்த அம்பாள் இன்னொரு சக்தி படைத்தவராக இருக்கிறார். என்னவென்றால், இந்த குருசாமி அம்மையாரை பொறுத்தவரை இந்த ஜீவ சமாதிக்கு செல்வதாக இருந்தால் நீங்கள் முன்கூட்டியே இந்த ஜீவ சமாதி அம்மனை நினைத்து மனதில் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டுமாம். அப்படி செய்து கொண்டால் அந்த அம்மனே அந்த கோவிலுக்கு செல்வதற்கான நேரமும் காலமும் குறித்து விடுவாராம். அப்போது நீங்கள் மிக எளிமையாக அந்த கோவிலை சென்று அடைந்து விடலாம்.
இந்த கோவிலை பொறுத்தவரை நீங்கள் வழி தேடி செல்ல வேண்டிய அவசியமில்லை என்றால் பாண்டிச்சேரி மாநிலம் கண்டமங்கலம் குருசுவாமி அம்மையார் ஜீவ சமாதி என்று நீங்கள் கூகுளில் டைப் செய்தால் போதும், அழகாக உங்கள் லொக்கேஷன் ஜிபிஎஸ் கனெக்ட் ஆகிவிடும். அதை வைத்து நீங்கள் போகலாம். சரி, இந்த கோவிலுக்கு எப்போதெல்லாம் போகலாம்னு எப்போதுமே போகலாம். பொதுவாக ஜீவ சமாதியை வழிபடுவதற்கு நேரம் காலம் என்றால் வியாழக்கிழமை பொதுவாக ஜீவ சமாதிக்கு பொருந்தும். இந்த கோவிலை பொறுத்தவரை பெண் சித்தராக இருப்பதால் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் செல்லலாம், எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆத்ம திருப்தியும் ஆன்ம பலமும் இங்கு கிடைப்பதால் மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்படுகிறது. ஒரு நபர் இங்கே நம்மிடம் பேசியவர் எங்களை புகைப்படத்தையும் எங்களது வீடியோ வைக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் சொன்ன தகவலை மட்டும் எழுதுகிறோம். என்னவென்றால் அவர் கடுமையான கடன் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இந்த அம்பாள் வேண்டிக் கொண்டிருக்கார். அப்போது அவருக்கு தொடர்ந்து ஒரு 5 நாட்கள் வரை தினசரி வேண்டிக் கொண்டிருக்கார். அப்போ 5வது நாள் ததஸ்து என்ற மந்திரம் அவருக்கு கேட்டதாம். அதன் பின்பு தான் அவர் வாழ்க்கை கடன் தீர்ந்து நிம்மதிகள் கிடைத்து மிகப்பெரிய சக்திகள் கிடைத்து இன்று பெரிய பொருளாதார முன்னேற்றத்தில் அவர் இருக்கிறார். இப்படி பலரும் பல கதைகளை சொல்வார்கள். நீங்கள் சென்று வழிபடுங்கள். உங்கள் அனுபவத்தை எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.